தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. அதாவது இப்ப நம்ம 234 தொகுதி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து பாப்புலேஷன் வைஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் பர் பேஸ்ட் ஆன் த டேட்டா சென்சஸ் நம்ம பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கோம். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலேருந்து நமக்கு வந்து தொகுதிகள் ஏறணும் அப்படிங்கன்னா மேக்ஸிமமாக வந்து கொஞ்சம் தொகுதிகள் தான் ஏறும். ஆனால் இப்போ இப்போ உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் 4-5 பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கான். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னா டபுளாகவே ஆகும். லட்சம் ஒரு 100 தொகுதி இருக்குதுன்னா அவங்க ஊரில் அது 200 தொகுதி ஆயிரும். கேரளா, தமிழ்நாடு இப்போ நமக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா we are controlled population. இப்போ நமக்கு தொகுதிகள் குறைவுபடுத்துச்சுன்னா அவங்க வந்து இங்கே ஓட்டு கூட கேட்க மாட்டாங்க. நாளைக்கு மோடி அரசு இங்கே வந்து உங்களுக்கு ஓட்டு கூட கேட்காது. தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி வந்து 51 தொகுதியாக மாற்றப்படும். ஆனால் உத்தரப்பிரதேசில் 80 தொகுதிகள் 140 தொகுதியாக மாற்றப்படும். புரிஞ்சுங்களா? பீகார்ல 40 தொகுதி வந்து 73 டபுள், நியர் அபவுட் டபுள். 40 தொகுதி 73 தொகுதியா மாற்றப்படுங்கிறான். ராஜஸ்தான்ல 25 தொகுதி 48 தொகுதியா மாற்றப்படுங்கிறான். மத்திய பிரதேசல 29 தொகுதி 51 தொகுதியா மாற்றப்படுங்கிறான். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இந்த தமிழ்நாடு, இப்ப கேரளால வந்து 20 தொகுதி வெறும் 23 தொகுதியா தான் மாற்றப்படும். இதை வந்து உங்க புருஷன் போட்டோக்கு முன்னாடி நின்று பேசுங்க. உங்க புருஷன் போட்டோக்கு முன்னாடி நின்று பேசுங்க. ஓகேங்களா? அந்த போட்டோ உங்களுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுவேன், வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம வேற எதுவும் நம்ம இந்த லேடிஸ்னா நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கவனமா சொல்லணும். அதுக்காக தான் சொல்றேன். உங்க புருஷன் போட்டோ முன்னாடி நாங்க இதுக்கு பதிலே சொல்ல வேணாம். அவருக்கு வந்து ஒரு வரிக்கு வந்து அந்த எம்பி சீட்டு வரிக்கு வந்து தூக்கி போட்டாப்ல அப்படின்னு கிடைச்சிச்சு. மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா, தொகுதி மறுவரையீடு. அந்த தொகுதி மறுவரையீடு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல மசோதாவா தாக்கல் பண்ண போறாங்க. அந்த தொகுதி மறுவரையீடுனா என்ன? ஸ்டாலின் அவர்கள் அப்போஸ் பண்ணியிருக்காரு, விஜய் அவர்களும் அப்போஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன ஆக்சுவலி? இல்லை சார், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க பாப்புலேஷன் தகுந்த மாதிரி அவங்க பவுண்டரிஸை வந்து மாற்றுறாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இது கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம 234 தொகுதி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பாப்புலேஷன் வைஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ் பர் பேஸ்ட் ஆன் த டேட்டா சென்சஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது லீகலாக நீங்கள் சொன்னால் ஆர்டிகல் 82, 170 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வந்து இதை வந்து அவங்க கொண்டு வராங்க. இந்த இதை கொண்டு வராங்க. இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலனா வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் வச்சிருக்கோம். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகள் இல்லைன்னா 2 பிள்ளைகள் தான் இருப்பாங்க. நம்ம பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலேருந்து நமக்கு வந்து தொகுதிகள் ஏறணும் அப்படிங்கன்னா மேக்ஸிமமாக வந்து கொஞ்சம் தொகுதிகள் தான் ஏறும். ஆனால் இப்போ உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் 4-5 பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கான். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னா டபுளாகவே ஆகும். லட்சம் ஒரு 100 தொகுதி இருக்குதுன்னா அவங்க ஊரில் அது 200 தொகுதி ஆயிரும். இப்ப நமக்கு வந்து 100 தொகுதி இருக்குதுன்னா நமக்கு வந்து ஒரு 110 தொகுதி தான் வரும். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நாளைக்கு என்ன கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து தெற்கு தேயுது வடக்கு வாழுதுன்னு சொல்றோம். நம்மளோட ஜிஎஸ்டி பணத்தை வச்சுதான் அவங்க என்ன வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டில இருந்து போற பர்சன்டேஜை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறது வந்து ஜாஸ்தி பர்சன்டேஜ் போகுது. ஏன்னா அவங்கன்னா இன்கமே இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அவங்க பண்ற ரெவன்யூஸ்ல இருந்து நமக்கு வரதுன்னா ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இப்ப திரும்பவும் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப உத்தரப்பிரதேஷ், பீகார்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு வந்து ஃபார்ம் பண்ணி ஓகேங்களா அங்க மட்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க. லோக்சபா சீட்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதை 200 மாத்திடுறாங்க. இப்ப நமக்கு வந்து 39 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 39 இருக்கு. நமக்கு ஒரு 3 சீட்டை கொடுத்து 43, 44 முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்ப நம்ம 43, 44 அவங்க உத்தரப்பிரதேசோட ஒரு பெல்ட்லயே வந்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு 200 தொகுதி ஆயிடுச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 90 தொகுதி ஏதோ ஒண்ணு இருக்குது. அது இப்ப 200 தொகுதியா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க கேரளா, தமிழ்நாடு இப்ப நமக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா we are controlled population. இப்ப நமக்கு தொகுதிகள் குறைவுபடுத்துச்சுன்னா அவங்க வந்து இங்க ஓட்டு கூட கேட்க மாட்டாங்க. நாளைக்கு மோடி அரசு இங்க வந்து உங்களுக்கு ஓட்டு கூட கேட்காது. புரிஞ்சுங்களா? ஓட்டு கூட கேட்க மாட்டாங்க. எப்ப நாங்க பீகார்ல, உத்தரப்பிரதேசல ஜெயிச்சாவே போதும், நாங்க வந்து ஆட்சி அமைச்சிருவோம்.
புரிஞ்சுங்களா? இப்போ 543 லோக்சபா சீட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து 700 மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அங்க இருக்கிறத எல்லாத்தையும் அங்க இருக்க நார்த் இந்தியால வந்து அவங்க டாமினேஷனா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உத்தரப்பிரதேசம் பீகாருக்கு மட்டும் நல்லது செஞ்சு ஓகேங்களா, அவங்களுக்கு மட்டும் இது பண்ணிட்டாங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல வந்து ஓட்டே கேட்க மாட்டாங்க, நிக்கவே மாட்டாங்க. நீங்க எப்படியோ நாசமா போங்கன்றுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு கேடான ஒரு விஷயம். புரிஞ்சுங்களா? ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அங்க பாப்புலேஷன் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்குது. அதுக்காக இந்த பவுண்டரிஸ்லாம் மாத்தக்கூடாது. ஆஸ் இட் இஸ் இப்ப எப்படி இருக்கும்போது அதே செய்யணும். அவங்க பாப்புலேஷனை நீங்க எப்படி குறைக்கணுமோ அதுக்கான வழிகளை வந்து யூனியன் அரசு வந்து எடுக்கணும் சொல்லி தான் கேட்பேன். அதை பெத்துக்கிட்டதுக்குனால அவங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா, கண்ட்ரோல்டா ஒழுங்கா இருந்த நமக்கு இது வந்து அநீதியா, இது வந்து அநீதி தானே. ஸோ அதுதான் அந்த அநீதி தான். நான் இப்போ ஒரு குற்றுமதிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டாஸ் கூட வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த டேட்டால என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சீட்டுக்கு, நம்ம லோக்சபா சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இது குத்துமதிப்பானது தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி வந்து 51 தொகுதியா மாற்றப்படும். ஆனா உத்தரப்பிரதேசல 80 தொகுதிகள் 140 தொகுதியா மாற்றப்படும்ன்றோம். புரிஞ்சுங்களா? பீகார்ல 40 தொகுதி வந்து 73 டபுள், நியர் அபவுட் டபுள், 40 தொகுதி 73 தொகுதியா மாற்றப்படுங்கிறான். ராஜஸ்தான்ல 25 தொகுதி 48 தொகுதியா மாற்றப்படுங்கிறான். மத்திய பிரதேசல 29 தொகுதி 51 தொகுதியா மாற்றப்படுங்கிறான். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இந்த தமிழ்நாடு, இப்ப கேரளால வந்து 20 தொகுதி வெறும் 23 தொகுதியா தான் மாற்றப்படும். அப்படிங்கும் போது இதுல வந்து நம்ம அடிபட்டு போவோம். சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேச, ஒடிசா, மேற்கு வங்கம் இங்கெல்லாம் ஓட்டு கேட்கவே வரமாட்டாங்க. அவங்க நேரா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏரியால மட்டும் ஓட்டு கேட்டுட்டு நாங்க இங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டோங்கன்னு போயிருவாங்க. லோக்சபா தேர்தல் கூட இங்க வரமாட்டாங்க. ஆனா அங்க ஜெயிச்சாவே போதும் அவங்க. சோ அப்படிங்கும் போது இது வந்து ஒரு நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு அநீதியா ஆகும். ஆகக்கூடாது. சென்சஸ் பேஸ்ல இப்ப எடுக்கக்கூடாது. ஆஸ் இட் இஸ் இப்போ 543 சீட் இருக்குது லோக்சபால, அது அப்படியே இருக்கணும். ஸ்டேட் அசம்பிளியில 234 சீட் இருக்குது, அது அப்படியே இருக்கணும்னு சொல்லி நான் பதிவு செய்யறேன். ஓகே சார். சார் இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அந்த மசோதா தாக்கல் பண்ண போறதா சொல்றாங்க. இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருக்க என்ன பண்ணணும் சார்? இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடாது. பட் ஆனால் 200க்கு மேற்பட்ட பாஜகவோட ஆளுங்க இருக்கனாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கன்னா அப்போசிஷன் பண்ணணும். இன்னைக்கு தொங்கு அரசா இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு வந்து ஹங் அசம்பிளி தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பாதிப்பு வந்து ஆந்திராக்கும் இருக்கும், தெலுங்கானாக்கும் இருக்கிற உணர்ந்த ஓகேங்களா, நம்ம சந்திரபாபு நாயுடு வந்து இதுக்கு கை கொடுக்காம இருந்தாவே புரிஞ்சுக்கலாம் இந்த அரசு இது வந்து நடக்காதுங்கிறது என்னோட கண்டிப்பா ஒரு இது சார். சரி, ஏன் இதை இன்க்ரீஸ் பண்றாங்கிறதுக்காக இன்னொரு காரணமும் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க, அது கம்மியா ஜெயிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமா ஜெயிச்சிருப்பாங்க. வர வர பாஜக பார்த்தோம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கம்மியாயிட்டே போகுது, சீட் கம்மியாயிட்டே போகுது. போன தடவை சந்திரபாபு நாயுடு அதான் நான் சொல்றேன் சார். இப்ப உத்தரப்பிரதேஷ்லயும் பீகார்லயும் இன்க்ரீஸ் பண்ணி அங்க மட்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு சார். அதுக்கப்புறம் நீங்க இங்க அவங்க சீட்டுக்காக இதை வந்து பவுண்டரிஸ் வந்து மாத்துறாங்க. இது தவறான செயலுங்கிறது தான் நான் பதிவு செய்யறேன். ஓகே சார். சார் இது அடுத்த கட்டமா எந்த மாதிரி நடக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்த கட்டமா ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் வரும்னு சொல்றாங்க. இதோட பாதிப்பு எந்த அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வாட்டி இப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு 2 கட்டமா தேர்தல் நடத்துறாங்க. அது எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு எப்படி நடத்த முடியும்? நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி இங்க வந்து கான்ஸ்டிடியூஷனே மாத்தணும்னு தான் பாக்குறாங்க. அதான் அவங்களோட ட்ரை. பட் அது வேணா ஃபீஸிபிளா வராது. ஏற்கனவே இது ஹங் அசம்பிளி வச்சுக்கிட்டு இப்ப அவங்க பேசுறது வந்து சாத்தியம் இல்லாத கூறு. ஏற்கனவே வந்து 274 சீட்டுக்கு மேல லோக்சபால வச்சுட்டு பேசியிருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அதுவும் கிடையாது. அங்க அசம்பிளி இருக்கும் போது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சார். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்காக நம்ம வேண்டிக்கணும், பிரார்த்திக்கணும், அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா? நம்மளே ஏன்னா ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தினா நம்ம என்ன பண்றது? மக்களின் இப்ப நீங்க கேட்டீங்க ரெஃபரண்டம் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதை கேட்கறதுக்கான காது இல்லைன்னா நம்ம என்ன பண்றது? சோ இது வந்து நெக்ஸ்ட் இதை பாஸ் பண்ணா கூட இது வந்து கோர்ட்டுக்கு போவோம். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. சார் இது அடுத்த ஒரு டவுட் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. சார் இதுக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுமா? ஒரு
தனி மனிதன் இந்த மசோதாக்கு எதிராக எதாவது பண்ண முடியும்? கண்டிப்பாக நீங்க எல்லா பில்லுக்கு அகேன்ஸ்டாவும் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு யூ. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுன்றது உங்களுக்கு அதனால தான் இருக்குது. கான்ஸ்டிடியூஷன்லேயே உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா இது கண்டிப்பாக நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி எல்லா பில்லுக்கும் நம்ம போயிருக்கோமே, கோர்ட்டுக்கு போயிருக்கோமே. ஸோ இது கோர்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு இது அநீதி நடக்குது, இது அநீதி நடக்குது, இது ப்ராப்பர் சென்சஸே கிடையாது, இவங்க எடுக்கும் போது இந்த சென்சஸ் இப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ், கொஸ்டின் ஆஃப் லா, அது எல்லாமே கோர்ட்டில் தான் சார் பேசணும். ஓகே சார், ரொம்ப நல்ல விளக்கம் சார், தெளிவான விளக்கம் இது. ஆக்சுவலி ஏன்னா நிறைய பேருக்கு இது புரியல, இது என்னது, எதுக்காக இந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றாங்க, இது மசோதானா என்ன, நிறைய பேருக்கு புரியல. ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை சார், நேற்று வந்து திமுகவோட அலைன்ஸ் சார்பாக ஒரு சின்ன கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. அதில் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசியிருக்காங்க. விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் ஒரு ஹீரோ கிடையாது விஜய், நீங்கள் ஒரு லிட்டில் பாய், உங்கள் கட்சி ஒரு லாலிபாப் சாப்பிட்ற கட்சி, ஒரு 75 வருட ஒரு திமுக அரசியலை நீங்கள் எப்படி எதிரின்னு சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணுங்க, அப்புறமேட்டு எங்களை எதிரின்னு பேசலாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா நீங்கள் இந்த கருத்து என்ன? பார்த்தேன் சார். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இதை எனக்கு வந்து அண்ணன் விஜயகாந்த் மேலே ரொம்ப மதிப்பு இருக்கு. இப்பயும் சரி, இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே ரொம்ப மதிப்பு இருக்கு. ஓகேங்களா, இதை வந்து உங்க புருஷன் போட்டோக்கு முன்னாடி நின்று பேசுங்க. உங்க புருஷன் போட்டோக்கு முன்னாடி நின்று பேசுங்க. ஓகேங்களா, அந்த போட்டோ உங்களுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுவேன், வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம வேற எதுவும் நம்ம இந்த லேடிஸ்னா நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கவனமா சொல்லணும். அதுக்காக தான் சொல்றேன், உங்க புருஷன் போட்டோ முன்னாடி, நாங்க இதுக்கு பதிலே சொல்ல வேணாம், நீங்க உங்க புருஷன் போட்டோ முன்னாடி நீங்க பேசுனத அவர் போட்டோ நிக்க வச்சு, புரிஞ்சுங்களா, அவர் போட்டோ முன்னாடி நீங்க திரும்ப அதை பேசி காட்டுங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து அண்ணன் விஜயகாந்த் உங்களுக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா ரொம்ப அவர் இருந்தாருன்னா மனவேதனையில் ஆயிருப்பார். ஓகேங்களா, இந்த மாதிரி போய் இவங்க சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது, ஒரு காசுக்காகவும் ஒரு சீட்டுக்காகவும் பேசுறது வந்து இதுதான் வந்து ஒரு கேவலமான அரசியல் ஆகி போச்சு. கேவலமான அரசியல் ஆயிடுச்சு, கேவலமாக இருக்குது. புரிஞ்சுங்களா, நாங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்க வேணாங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கமெண்ட் கொடுப்பாரு. சரி, ஏன்னா அவர் ஆரம்பித்த கட்சியை திமுக எதிர்த்து தான், இதை ஒழிக்கணும்ன்றதான். அதுதான் சார், அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். அதுதான் நம்ம இது நம்ம விஜயகாந்த். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அண்ணன் விஜயகாந்த்ன்றனால இவ்வளவு மரியாதையை நான் பேசுறேன். புரிஞ்சுங்களா, வாட் எவர் இட் இஸ், ஷி ஹஸ் லிவ்ட் வித் ஹர். ஓகேங்களா, அதனால வந்து பிரச்சனை. ஓகேங்களா, நீங்க உங்க கணவர் போட்டோ நிப்பாட்டி வச்சு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி பேசுங்க. புரிஞ்சுங்களா, நீங்க அதை பேசுங்க, உங்க மக்கள்லாம் இதை பார்த்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா, உங்க கணவரை எப்படி திமுக கேவலமா ட்ரீட் பண்ணுச்சுங்கிறத, புரிஞ்சுங்களா, உங்களுக்கு மறந்துருக்கலாம். ஏன்னா நீங்க வாங்கின காசு உங்களுக்கு மறக்க வைக்கும், உங்களுக்கு கொடுத்த சீட்டு உங்களுக்கு மறக்க வைக்கும். மக்கள் மறக்கல. புரிஞ்சுங்களா, மக்கள் மறக்கல. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் சரி, இப்ப நம்ம ஒண்ணுங்க செத்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள விமர்சனம் பண்ண மாட்டோம். நீ செத்து போயிட்டா கூட கருணாநிதி விமர்சனம் பண்றாங்கல்ல, ஏன் வந்து எம்ஜிஆர் விமர்சனம் மாட்டாங்க, ஏன் வந்து அண்ணன் விஜயகாந்த் விமர்சனம் பண்ண மாட்டாங்க? அந்த மதிப்பு அன்னைக்கு வந்த கூட்டம் உங்களுக்கு வந்த கூட்டம் கிடையாதுங்க. புரிஞ்சுங்களா, அண்ணன் விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் அது அன்னையோட முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்க கட்சி ஆபீஸ்ல உட்காந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ண கூட ஆள் கிடையாது. வேற சார், அடுத்தபடியா இன்னொருத்தரும் விஜய் தாக்கி பேசுகிறாரு, மக்கள் நீதி மையம் கமல் அவர்கள். ஏன்னா கூட்டம் கூடுறதுக்காக அது குடும்பம் ஆயிடாது, குடும்பம் வேற கூட்டம் வேற, கூட்டம் கலந்து போயிடும், குடும்பம் வேற, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்காக உங்களுக்கு கூட்டம் கூடுதுன்னா அவங்கன்னா வந்து ஒண்ணுமே கிடையாது, அவர்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி. புரிஞ்சுங்களா, டப்பிங் ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் வந்து உட்காந்து பேசிட்டு போயிட்டாரு. புரிஞ்சுங்களா, நான் தான் சொன்னேன், அவருக்கு வந்து ஒரு வரிக்கு வந்து அந்த எம்பி சீட்டு வரிக்கு வந்து தூக்கி போட்டாப்ல அப்படின்னு கிடைச்சிச்சு. புரிஞ்சுங்களா, அவ்வளவுதான். அந்த ஒரு வரிக்கு பேசுற வேலை தான் அது. வரிக்கு தீர்ந்தவொடனே என்ன பேசணும், ஏன்னா போன வாட்டி என்ன பண்ணாங்க, எதாவதுனா உடைச்சாங்க. ஓகேங்களா, எப்படி மாற்று அரசியல் பேசினாங்க. புரிஞ்சுங்களா, உங்க காதுல உங்களுக்கே கேட்காதா? ஓகேங்களா, உங்க காது உங்களுக்கே கேட்காதா? ஓகேங்களா, இல்லைன்னா இந்த 5 வருஷத்துல வந்து அப்படியே நீங்க வந்து புனித நீர் தெளிச்சு வந்து திமுக வந்து ஒரு நல்ல கட்சி ஆக்கிட்டீங்களா? ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மக்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க ஏற்கனவே. யூ ஆர் நாட் இன் த லிஸ்ட், நாட் ஈவன் இன் த லிஸ்ட். புரிஞ்சுங்களா, அண்ணன் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அது ஒரு கட்சி. ஓகேங்களா, இப்ப அது ஒரு கட்சியாவே நான் ட்ரீட் பண்றது கிடையாது. இன்றைய அரசியலோட வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்த சீட்டை கூட வாங்காத கமல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு அவர் இருக்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. கொடுத்த வரிக்கைக்கு அவர் ஏதாச்சும் பேசிட்டாரு. ஓகேங்களா, நீங்க 2 பிஸ்கெட்டை தூக்கி போடுங்க, அவரும் பேசுவார். புரிஞ்சுங்களா, அவ்வளவுதான்.
ஏங்க அவ்வளோ கேவலமான ஒரு மனுஷங்க, இப்படி பேசிட்டு ஒரு 2 வர்க்கிக்கு போய் அங்கே உட்காடுறேன்னா நீ எவ்வளோ கேவலமான மனுஷன், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது அந்த வர்க்கி எது சாப்பிடுவோம், புரிஞ்சுங்களா? யார் தூக்கி போட்ட ஜக்குன்னு பிடிப்பாங்க, இவர் எம்பிக்கு பதவி ஜக்குன்னு பிடிச்சார்ல, ஓகேங்களா? அப்படிங்கும் போது அந்த மாதிரி தான் ஒரு கமலஹாசன். சார் இறுதியாக ஒரு கேள்வி சார், இன்னைக்கு பார்த்தோம்னா திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ நம்ம அவரோட பொண்ணு தாவேக்கலா ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி மு க அழகிரியோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க சொல்கிறாங்க விஜய்க்கு ஆதரவு ஒரு அலை வீசுது, அதை அவங்களால பார்க்க முடியுது, மாற்றம் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தோணுது, நிறைய மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க திமுக சார்ந்தவங்களே விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்றப்ப இதெல்லாம் எப்படி பார்க்குறது சார்? இது திமுகக்கு ஆதரவானவங்க அதிமுகக்கு ஆதரவானவங்க எதுவுமே கிடையாது சார். அவர் சொன்னது ஒன்னே ஒன்று தான் சார், வீட்டுக்கு வீட்டு வந்து விஜய் சார், புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து மக்கள் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழலற்ற ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேச அண்ணன் விஜயகாந்த் நடிச்ச ஒரு படம் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் பீப்புள்ஸும்பாங்க, ஓகேங்களா? அந்த ஒரு படத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிடுவார், புரிஞ்சுங்களா? ஒரு தமிழ் ஹீரோ வந்து இறந்து போயிட்டா அந்த படம் ஓடாது, புரிஞ்சுங்களா? ஆனால் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் இப்படி வராரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் அது ரொம்ப ஆதரிச்சு அந்த ரமணான்ற ஒரு படம் வந்து எப்படி ஜெயிச்சுச்சோ, ஓகேங்களா, அந்த மாதிரி யோசிக்கிறது தான் இன்னைக்கு தாவேகா. இன்னைக்கு தாவேகா வந்து மக்கள் ஏன் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஆளுங்க இல்லை சார். இப்போ நான் 2021 நான் போட்டி போட்டேன், புரிஞ்சுங்களா? என்னால இவங்களை எதிர்க்கவே முடியலையே, என்னால முடியலையே சார். நம்ம நல்லவனா இருந்தா மட்டும் போதாது சார், வல்லவனா இருக்கணுங்கிறேன், புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு வல்லவர் தான் வந்து விஜய் அவர்கள். அவர் வந்த ஃபோர்ஸ்ல தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே கேட்கறேன், 234 தொகுதியில விஜய்னு சொல்லிட்டாப்ல, ஓகேங்களா? எங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு எங்களோட கேண்டிடேட்டு, ஸோ சிஎம் கேண்டிடேட்டே எங்க தொகுதியில நிக்கிற திருச்சி கிழக்கு தொகுதியில. அப்படிங்கும் போது எனக்கு கூடுதலான ஒரு சந்தோஷம் உண்டு. பல்வேறு கேள்விகள் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு கால சந்திப்போம். நன்றி. நன்றி. தேங்க்யூ.